போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நம்ம உயிர்மை அகாடமி சார்பில் தவம் 2.0 தமிழ் கிராஷ் கோர்ஸ், அதாவது தமிழ் வகுப்புகள். ஸோ வர்ற குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்காக தரமான தமிழ் வகுப்புகள் வழங்குறது தான் நம்மளோட தவம் 2.0. இந்த வகுப்போட சிறப்பம்சம். இந்த பேட்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடத்திட்டத்தில் இருக்கிற 7 அலகுகளுக்குமே தரமான தமிழ் வகுப்புகளும், எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், இதுலேயும் உங்களுக்கு ஒரு ஆழமான வகுப்புகளும் கொடுக்கறதா அந்த வகுப்போட நோக்கம். அந்த வகுப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டித் தேர்வு பயணத்தில் இருக்கீங்க. நம்ம ஸ்கூல் லைஃப் ஃபுல்லாகவே இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாமுக்கு கடினமாக தயாராகிட்டு இருந்திருப்பீங்க. இந்த வருஷம் அதுக்கான கால்ஃபர் இல்லை. ஜிஏ சைட் நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. தமிழ் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். இல்லை நீங்கள் எந்த ஒரு அகாடமியும் போய் இது வரைக்கும் தமிழ் வகுப்பை அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். இப்படி ஒரு கேட்டகரி இருப்பீங்கல்ல. தமிழில் எனக்கு யாரும் பெருசாக நடத்தி கொடுத்ததில்லை. இலக்கணம் கடினமான இடம் எனக்கு புரியலை. அப்பேற்பட்ட மாணவர்களுக்காக தான் இந்த பேட்சை நம்ம வடிவமைச்சிருக்கோம். இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 நாளில் 100 தமிழ் வகுப்புகள் நம்ம கொடுக்க போகிறோம். தமிழ் வகுப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் ஒரு வகுப்பு, மாலை ஈவினிங் ஒரு வகுப்பு இருக்கும். வகுப்புகள் எல்லாமே டீட்டெயில்டாக, ரொம்ப டெப்த்தாக, அதிக எடுத்துக்காட்டுகளோட, ஸ்கூல் புக் கண்டென்ட்டோட, நன்னூல் அடிப்படையில் நடத்துகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் 10 மணி நேரத்தில் இலக்கணம், 2 மணி நேரத்தில் எழுத்து இலக்கணம், சொல்லி இலக்கணம் முடிக்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி இருக்காது. இந்த வகுப்பு பார்த்தீங்கன்னா அடிப்படைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பல மணி நேரம் வகுப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு எழுத்து இலக்கணம் எடுத்துட்டா அதோட அடிப்படையான உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள், எழுத்துக்களின் பிறப்பு, மொழி முதலெழுத்து, இறுதி எழுத்து, இணை எழுத்து, அந்த மாதிரி அடிப்படை இருக்குல்ல. இதுக்கு நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி சொல்லி இலக்கணத்தில் வந்தீங்கன்னு வச்சிங்களேன், பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல், உரிச்சொல், இயற் சொல், திரிசொல், திசை சொல், வடச்சொல், இறுதினை, ஐம்பால், மூவிடங்கள், விகுதிகள். இது போல இப்போ எழுத்திலக்கணம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எழுத்திலக்கணத்தோட அடிப்படை பார்த்ததுக்கப்புறம் தான் எழுத்திலக்கணத்துக்குள்ளே வரும். சொல்லி இலக்கணம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லி இலக்கணத்தோட அடிப்படையை பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்லி இலக்கணத்துக்கு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா 0லேருந்து 100 அடையிறதுக்கான வழியாக தான் இந்த வகுப்பு கண்டிப்பாக இருக்கும். அது போல தான் நம்ம இது வடிவமைச்சிருக்கோம். அது போல தான் நம்ம வகுப்புமே கொடுக்குறோம். அப்போ தமிழ் வகுப்புகள் உங்களுக்கு தரமாக கிடைக்காம கடினமான இலக்கணத்தை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்கன்னா கண்டிப்பாக 100% உங்களுக்கு ஒரு சரியான தேர்வாக இந்த தவம் 2.0 தமிழ் வகுப்புகள் உங்களுக்கு அமையும். சிறப்பம்சங்கள் நிறையா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதில் டிஸ்க்ளைமர்னு போட்டே போடலான்னு பார்த்தேன். வகுப்பு பெருசாக தான் இருக்கும். வகுப்பை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். போட்டித் தேர்வாக இருக்கட்டும், வேறு எந்த ஃபீல்டாக வேணாலும் இருக்கட்டும், எங்கே கடினம் இருக்கோ அங்கே தான் உயர்வு இருக்கும். நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட மருத்துவர் சில மாத்திரைலாம் கொடுக்குறாருல்ல, அது கசப்பாக தானே இருக்குது. அதை உட்கொண்டா தானே நம்ம உடல்நிலை சரியாகுது. அதே போல் வகுப்புகள் ஆவரேஜாக 1.5 மணி நேரத்துக்கு மேலே தான் இருக்கும். சில வகுப்புகள் 3 மணி நேரம் இருக்கும், சில வகுப்புகள் 2 மணி நேரம் இருக்கும், சில வகுப்புகள் 1.5 மணி நேரம். ஆவரேஜாக உங்களுக்கு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வகுப்புகள் இருக்கும். அதனால் 10 நிமிஷத்தில் வகுப்பு பார்ப்பேன், நான் 1/4 மணி நேரத்தில் வகுப்பு பார்ப்பேன்னா அது செட் ஆகாது. நான் கொடுக்குற வகுப்பை நீங்கள் பார்க்க தயாராக இருக்கீங்கன்னா அந்த 60 நாளில் கண்டிப்பாக தமிழ் பகுதியில் உங்களை நல்ல மதிப்பெண் என்னால் எடுக்க வைக்க முடியும். இதை நான் இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் 1/4 மணி நேரம் வீடியோ பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. நம்ம வேலைக்கு போகிற ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியில் இருந்துட்டு ஃபேமிலியை மேனேஜ் பண்ணிட்டு படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, ஃபுல் டைமாக படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, எக்ஸாம் கிட்ட வர்றப்ப நம்ம ஒரு சப்ஜெக்டில் ஆழமான அறிவை வளர்த்துக்கணும்னா அதுக்குன்னு பல மணி நேரத்தை நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். ஒரு சப்ஜெக்டில் நம்ம வீக்காக இருக்கோம், அதோட அடிப்படையை ஒருத்தவங்க ஆழமாக சொல்லித்தராங்கன்னா மணிலாம் பார்க்கக்கூடாது. 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ எவ்வளோலாம் பார்க்கக்கூடாது. எவ்வளோ நேரம் சொல்லித்தராங்களோ அவ்வளோ நேரம் நம்ம அதை கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் நான் உங்கள்கிட்ட வைக்கிற ரெக்வஸ்ட். திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் அழகாக சொல்லியிருப்பாரு, இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். அவ்வளோ அருமையான திருக்குறள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச திருக்குறள். நீங்கள் அதோட பொருளை போய் பாருங்களேன். இலர் பலராகிய காரணம். இலர்னா இல்லாதவங்க. இந்த உலகத்துல இல்லாதவங்க பல பேர் ஆனதுக்கான காரணம் என்னன்னு சொல்றாரு. இப்ப பாருங்களா, இல்லாதவங்க பல பேர் ஆனதுக்கான காரணத்தை அவர் சொல்றாருன்னா அந்த காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இருக்கிறவங்களா மாறலாம்ல. அது என்ன இல்லாதவங்க? பொருள் இல்லாதவங்க, கல்வி இல்லாதவங்க, புரியுதா? எது வேணா இல்லாதவங்க. ஆனா இந்த உலகத்துல யோசிச்சு பாருங்க, இல்லாதவங்க தானே அதிகமா இருக்காங்க, இருக்கிறவங்க கம்மியா தானே இருக்காங்க. அப்ப அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? அவர் சொல்றாரு, நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். நோற்பார் சிலர்னா என்னது? தவம் செய்யறவங்க சிலர், தவம் செய்யாதவங்க பலர். அப்ப தவம் செய்யறவன் இருக்கப்பட்டவனா இருக்கான், தவம் செய்யாதவன் இல்லாதப்பட்டவனா இருக்கான். தவம்னா ஒரு முனிவர் மோட்சம் அடைகிறதுக்காக காட்டுல போய் கண்ணை மூடிட்டு இருக்கிறது மட்டும் தவம் கிடையாது. நீங்க என்ன ஃபீல்டுல இருக்கீங்களோ அந்த ஃபீல்டுல நீங்க வெற்றி அடையணுன்றதுக்காக நீங்க போராடுறதான தவம். ஒரு போட்டித் தேர்வு மாணவன் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறான்னா அவன் எப்படிலாம் இருக்கணும்னு ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த கட்டமைப்புக்குள்ள அவன் இருக்கிறதான தவம். அப்ப அந்த தவம் கடினமா தானே இருக்கும், எளிமையா இருக்காது இல்ல. அப்ப நீங்களே மைண்ட்ல வச்சீங்க, எதுவுமே எளிமையா இருக்காது, எல்லாமே கடினமா தான் இருக்கும். சரியா? அந்த கடினத்தை யார் எதிர்கொள்றாங்களோ, கடினமா இருக்குனாதான்
10 பேர்ல 8 பேர் ஓடிடுவான், 2 பேர் மட்டும் நிலைச்சு நின்று அதை செய்வான், அவன் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பான். எளிமையா இருக்குன்னா அது எல்லாருமே செஞ்சுட்டு போயிடுவாங்கல்ல. அப்போ மைண்டுக்குள்ள நீங்க ஆழமா செட் பண்ணீங்க. ஸோ நம்மளுக்கு இந்த போட்டித் தேர்வு பழைய கடினமா தான் இருக்க போகுது. ஆனா நம்மளால செய்ய முடியாத அளவு இருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல பேர் செஞ்சிருக்காங்க. அப்ப நம்மளாலையும் செய்ய முடியல. அப்ப சேம் அதே தான் சொல்றேன். நான் கொடுக்குற இந்த 60 நாள்ல இந்த 100 வகுப்பை ஸோ நீங்க கடினமா கஷ்டப்பட்டு நீங்க பார்க்குற பட்சத்துல கண்டிப்பா ப்ரிலிம்ஸ்ல உங்களால தமிழை நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதை நான் ஆழமா சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு தான் இவ்வளவு தூரம் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். ஸோ இதோட சில டீட்டெயில்ஸ் பார்த்துடலாமா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 வகுப்புகளும் ஸோ ஒரு வகுப்பும் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் நடக்கும். இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்ல எக்ஸாம் அப்போ 10 ஃபுல் டெஸ்ட், அதனால நான் மென்ஷன் பண்ணல, ஷெடியூலில் நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு 10 முழு மாதிரி தேர்வுகளும் உங்களுக்கு நம்ம இந்த தவம் 2.0 உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 200 மணி நேரத்துக்கு மேலே உங்களுக்கு வகுப்புகள் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோட நோக்கம் என்னன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த தவம் 2.0 பேட்சில் நீங்கள் சேர்றதுக்கு விருப்பம் இருக்குன்னா ஸோ இன்னையில் ஆரம்பித்து ஆகஸ்ட் 7 இருந்து ஸோ ஆகஸ்ட் 11 வரைக்கும் இந்த 5 நாட்கள் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா நம்ம செட் பண்ணுற ஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. மேலும் தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ தமிழகத்தின் தரமான தமிழ் வகுப்புகள் ஏன் இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் வகுப்புகள் பாருங்கள். ஸோ எந்த வகுப்புமே பாடத்திட்டத்தை முடிச்சிடணுன்ற நோக்கத்தில் நான் எந்த ஒரு வகுப்புமே எதுவும் கொடுத்ததே இல்லை. ஸோ தவம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது தெரியும். ஒரு தலைப்புனா அந்த தலைப்புக்கு எவ்வளோ மணி நேரம் நம்ம எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ மணி நேரம் எடுத்து அதை புரிய வைக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு 100 வகுப்பு நடத்துறதை விட ஒரு வகுப்பை உங்களுக்கு புரிகிற மாதிரியும் இந்த மாதிரிலாம் படிக்கணும், இந்த மாதிரிலாம் தகவலை தொகுக்கணும், ஸோ இந்த மாதிரி அதை ஆர்டரா புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டா அவங்க மீதி 99 வகுப்பையும் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் உண்மையான வெற்றி. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா ஸோ ஒருத்தவங்கள்ட்ட காசு கட்டி நம்ம சேர்றோம், அவங்க ஒரு இதுதான் நடத்துறேன்னு சொல்றாங்க, அதை நடத்தி முடிச்சுட்டா வெற்றின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா அது கிடையாது. அதை நடத்தி முடிக்கணும் தான், நம்மளும் முடிக்க போறோம் தான். பட் அந்த முடிக்கிற காலகட்டத்திலே ஒரு தலைப்புக்கும் அதுக்கு உரிய நேரத்தை நம்ம கொடுக்கணும். ஸோ பாடத்திட்டத்தை முடிக்கிறது மட்டும் கண்ணோட்டத்தில் ஓடிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், பல்வேறு விஷயங்களை நம்ம இழக்கிற மாதிரி இருக்கும், பல்வேறு அடிப்படைகளை நம்ம இழக்கிற மாதிரி இருக்கும். நிறுத்தற் குறியீடுகள்னு ஒரு தலைப்பு இருக்கு. நீங்க நேரா போய் நிறுத்தற் குறியீடு படிக்கவே முடியாது. நிறுத்தற் குறியீடு படிக்கணும்னா வாக்கிய வகைகள், தொடர் வகைகள் முக்கியம். ஏன்னா தொடர் நிலை தொடர்ல அரை புள்ளி வரும், கலவை தொடர்ல கார் புள்ளி வரும். அப்ப எனக்கு எது தொடர்நிலை தொடர், எது கலவை தொடர்னு தெரியணும் தானே. அப்ப தொடர் தெரியணும்னா எனக்கு எழுவாய் பயனிலை தெரியணும் தானே. அப்ப எழுவாய் பயனிலை தெரியணும்னா எனக்கு வேற்றுமை தெரியணும் தானே. அப்ப வேற்றுமை தெரியணும்னா எனக்கு புணர்ச்சி தெரியணும் தானே. புணர்ச்சி தெரியணும்னா அடிப்படை எழுத்து சொல் அதெல்லாம் தெரியணும் தானே. அப்ப இப்படி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயம் நிறைய கனெக்ட் ஆகும். சரியா? இப்ப எளிமையான விஷயம் எல்லாருக்குமே தெரியும், அது உங்களுக்கும் தெரியுதுன்னா நீங்க போட்டியில தக்க வச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த போட்டியில உங்களை ஜெயிக்க வைக்கணும்னா யாருக்கும் தெரியாத ஒரு வினாவை நீங்க அட்டன் பண்றது மூலியமா தானே ஜெயிக்க முடியும். அப்ப அதுக்கு எது உதவியா இருக்கும்? ஒரு கடினமான கேள்வி தானே உதவியா இருக்கும். அந்த கடினமான கேள்விக்கு நம்ம பல்வேறு அடிப்படைகள் தெரிஞ்சாலும் கிட்ட போக முடியும். அப்ப கண்டிப்பா டிஎன்பிசியில நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்காத வினா, கேட்காத வினா, கான்செப்ட் ஓரியன்டா சூப்பரா ஒரு வினா வரதான் போகுது. அதுல மாற்று கருத்தே இல்லை. உண்மைதானே? அந்த வினாவை நீங்க எந்த அகாடமிக் கொஸ்டின் பேப்பர்லயும் பார்த்துருக்க முடியாது, நீங்க பயிற்சி பண்ணியிருக்க முடியாது. அந்த வினாவை அந்த எக்ஸாம் காலக்குள்ள நீங்க சால்வ் பண்ணாதானே வெற்றி. அப்ப அதுக்கு என்ன வழி? நீங்க யோசிச்சு பாருங்க, அதுக்கு என்ன வழி? ஆழ்ந்து அந்த சப்ஜெக்ட் நாலேஜை வளர்த்துக்கிறதான ஒரே வழி. ஸோ அப்படி தமிழ் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு கோர்ஸ் தான் நம்மளோட தவம் 2.0. ஸோ தமிழ் வகுப்புகள். ஸோ டீட்டெயிலாக உங்களுக்கு புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ் வகுப்புகள் நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணி தருவோம். ஸோ இதுதான் அதோட சிறப்பம்சங்கள். ஸோ அடிப்படை முதல் அதிகபட்சம் வரை கொடுக்கும் வகுப்பை முழுமையாக பார்த்தால் தமிழ் பகுதியில் வெல்வது உறுதி. என்ன சொல்லல, நம்ம கொடுக்குற கிளாஸை நீங்க பார்த்தோம். ஓகேவா? இன்னும் சில சிறப்பம்சங்கள் இதுல இருக்கு. ஷெட்யூல் வீடியோல நான் இன்னும் டீட்டெயில்டாகவே உங்களுக்கு சொல்றேன். புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தரமான தமிழ் வகுப்புகள், எழுத்து சொல் இலக்கணத்திற்கு 50 வகுப்புகள் நடத்தப்படும். அப்ப பாருங்களேன், எழுத்து சொல் இலக்கணம், எழுத்திலக்கணத்தையும் சொல்லிலக்கணத்தையும் முடிச்சிட்டாலே 90% பாடத்திட்டம் முடிஞ்ச மாதிரி. ஏன்னா எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் நடத்தும் போதே ஒருமை பன்மைக்கான எல்லா அடிப்படையும் நடத்திடுவோமா? நான் ஷெட்யூல் அப்போ உங்களுக்கு இன்னுமே புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாடத்திட்டத்தில் சந்தி பிழைன்னு இருக்கு, ஒருமை பன்மைன்னு இருக்கு. அப்ப எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் ஃபுல்லா படிச்சுட்டாலே ஒருமை பன்மைக்கான அத்தனை அடிப்படையும் படிச்சிருப்போம். அப்ப பாடத்திட்டத்துல இருக்கிற ஒருமை பன்மை கிளாஸ் அன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா பார்ப்போம்? பல்வேறு வினாக்கள். ஏன் எடுத்துக்காட்டு ஒரு 50 வினாக்களை எடுத்து வச்சு நம்ம இத்தனை நாள் படிச்ச கான்செப்டை அப்ளை பண்ணி நம்ம படிச்சது சரிதானா, ஸோ படிச்சதை சோதிச்சு பார்க்கணும். பாருங்களேன், படிச்சுட்டோம் ஆனா அதை பிராக்டிஸ் பண்ணோம்ல. உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் 2 வாட்டி படிக்கிறது போல இருக்கும். ஸோ திரும்ப நீங்க ரிவிஷன் பண்றது போல இருக்கும். அப்ப எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணத்தையும் உங்களுக்கு ஒரு 50 வகுப்புகள் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாடத்திட்டம் அழகு 1லேருந்து 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வகுப்புகள் இருக்கும். ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒரு சிறப்பு தேர்வு நடைபெறும். பாடத்திட்டத்தில் உள்ள அனைத்து தலைப்புகளுக்கும் தரமான ஸ்டடி மெட்டீரியல். ஸோ நம்ம மேக் பண்ற எல்லா மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு இலக்கண தலைப்பு எடுத்துக்கலாம், வேற்றுமை. ஸோ வேற்றுமைலாம் ஸ்கூல் புக்ல நியூ ஓல்டு 2003 சேர்த்தா ஒரு 6-7 இடத்துல இருக்கு.
ஸோ இது மொத்தமாக தொகுத்த மாதிரி தான் நம்மளோட நோட்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் வேற்றுமையை நம்ம நடத்துகிற பட்சத்தில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வேற்றுமை ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே நீங்கள் தேடி படிக்க தேவையில்ல. அதை தாண்டி நன்னூல் அடிப்படையிலையும் சில தகவலை ஆட் பண்ணி தான் உங்களுக்கு நடத்துவோம். ஸோ அதனால தரமான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம். இலக்கண தலைப்புகள் அனைத்தும் நன்னூலின் அடிப்படையில் விரிவாக நடத்தப்படும். சொன்னால ஏன்னா ஒரு ரூல் இருக்கும் நன்னூல், அதான் சிறப்பே. நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறோம், நம்மளால அதை ஏற்றுக்க முடியாது, இன்னும் எதுதான் சொல்றாங்களே அது கரெக்டு தானே நீங்க நம்பணும்ல. அப்ப நன்னூல்ல ரூலே கொடுத்துருவார்ல, அப்ப அந்த ரூலின் அடிப்படையில் தான் நம்ம வகுப்புகள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல் ஆனது அனைத்து பள்ளி பாட புத்தக தகவல்கள் மற்றும் மிக முக்கியமான வெளி தகவல்களை உள்ளடக்கியதாக இருக்கும். ஸோ அப்போ அவுட் சோர்ஸை பொறுத்து எது தேவையோ, பாடத்திட்டத்தில் தலைப்புக்கு எந்த கான்செப்ட் தேவையோ அதை இணைச்சு கொண்டு போற மாதிரி தான் உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கும். அனைத்து வகுப்புகளும் அடிப்படை தகவல்களுடனும் அதிக உதாரணங்களுடனும் 100% புரியும்படி நடத்தப்படும். நான் திரும்ப சொல்றேன், வகுப்பை பொறுத்த வரைக்கும் இதை முடிச்சணுன்ற நோக்கத்தில் நடத்தாம இதை உங்களுக்கு புரிய வைக்கணுன்ற நோக்கத்தில் தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்க்குற எல்லாரும் இதில் சேரணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. தமிழ் வகுப்பு யாருக்கு தேவைப்படுதோ ஸோ அவங்க சேரணுன்றது என்னோட முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு இந்த தமிழ் வகுப்பை கொண்டு போய் சேர்க்கறது மூலயமா ஸோ புரியாத இலக்கணம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அதை நான் பெரிய சந்தோஷமாக பார்க்குறேன். ஸோ அவங்களுக்கு இது பயன்படணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு பயன்படலனாலும் இப்படி தமிழ் வகுப்பு எதிர்பார்க்குறவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ கடினமாக படிங்க. நம்ம ஷெடியூல் வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வகுப்புகள் தமிழில் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும், அதுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். இந்த வருஷம் நீங்கள் எல்லாருமே அரசு பணிக்கு போகணுன்றது தான் எங்களோட நோக்கமும், அதுக்கு நீங்களும் கடினமாக உழைங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து எல்லாமே நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.